ஹலோ நம்ம பாக்ஸ்ரூம் சேனலில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது ஒரு எல்இடி டிவி, எல்சிடி இந்த மாதிரி டிவி யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்காங்க. ஒரு சில விஷயங்களை வந்து இதில் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓகே கைஸ், அதாவது இந்த டிவி, எல்சிடி, எல்இடி யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அரசு கேபிள் டிவியில் கொடுக்கக்கூடிய ஒரு செட்டாப் பாக்ஸு, ஸ்மார்ட் பாக்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ தயவு செஞ்சு நம்மளோட எல்சிடி, எல்இடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக பே பண்ணி வாங்குறீங்க. அரசு கேபிள் டிவியில் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் பாக்ஸு அண்ட் அந்த செட்டாப் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, ஸோ அதாவது பொதுவாக நமக்கு தெரியும், ஒரு மழை பெய்யும்போது ஒரு நல்ல ஒரு கனமான ஒரு இடி விழுந்தாலே வந்து நம்மளோட டிவிக்கு வந்து நிறைய பிரச்சனை வரும். அதனால் அந்த பாக்ஸு போயிடும், போர்டு போயிடும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது இந்த அரசு கேபிள் டிவியில் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் பாக்ஸோ செட்டாப் பாக்ஸோ யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பாக அதில் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து 43 இன்ச்சில் வந்து சோனி டிவி இருந்தது. ஸோ அவர் அண்ணனோட டிவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடித்தது, அந்த டிவி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன, நாங்கள் சோனி சர்வீஸ் சென்டரில் வந்து அவங்கள்ட்ட கேட்டதுக்கும் என்ன சஜஷன் பண்ணாங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து எல்இடி இந்த மாதிரி டிவி யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு செட்டாப் பாக்ஸோ அந்த ஸ்மார்ட் பாக்ஸோ வந்து அது கம்ஃபர்டபுள் கிடையாது, அதை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணுன்னா, அதாவது டிடிஹெச் அந்த மாதிரி ஆண்டனா அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுதான் நமக்கு சேஃபு. ஸோ என்னடா அது வந்து ரேட் அதிகமாக இருக்குமான்னு கேட்டால், ரேட்லாம் காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா எல்லாமே சேம் தாங்க. 500 ரூபா நம்ம கேபிள் டிவியோட டிடிஹெச்ங்கிறது ஒரு 500 ரூபா அதிகமாக இருக்கும். பட் அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதே மாதிரி கேபிளில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நமக்கு எல்லா டைமும் அது சிக்னல் கிடச்சிட்டே இருக்காது, நிறைய டைம் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. பட் டிடிஹெச் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது, நம்மளால் ஈஸியாக டியூன் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரில. ஏன்னா டிவிங்கிறது நார்மலாக எல்லார் வீட்லேயுமே யூஸ் பண்ணுறதாங்க. ஸோ ஏன்னா வந்து 43 இன்ச்சு சோனி டிவி ஜஸ்ட்டு அவங்க கவர்மெண்ட்டில் கொடுத்த செட்டாப் பாக்ஸு, கவர்மெண்ட்டில் கொடுத்த ஸ்மார்ட் பாக்ஸு இடித்தது போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ ஏன்னா உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சப்போஸ் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் வந்து அந்த கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு செட்டாப் பாக்ஸோ ஸ்மார்ட் பாக்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியா இருந்தால், சப்போஸ் மழை வர மாதிரி இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கேபிள், ஆண்டனா, அந்த கேபிள் எல்லா பின்னுமே வந்து அன்பிளாக் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி தூரமாக வச்சுக்காங்க. ஏன்னா சப்போஸ் அது எல்லா நேரமும் வந்து சேஃப்னு சொல்ல முடியாது. சப்போஸ் நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்க, ஏதோ ஒரு வெளியே கிளம்பிட்டீங்கன்னு நீங்கள் அப்போ திடீர்னு இதெல்லாம் நடக்குன்னு சொல்ல முடியாது. பட் பி கேர்ஃபுல். ஏன்னா இந்த மாதிரி ஒன்று நடந்துருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஸ்பாட்லேயே வந்து நான் இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்சிடி, எல்இடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் பாக்ஸு, செட்டாப் பாக்ஸு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ எனக்கு நடந்த ஒரு ரியல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணிக்கிறேன். டிவி போயிடுச்சு, 48 இன்ச்சு சோனி டிவி போயிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டில் எல்சிடி, எல்இடி இருந்தால் பார்த்து சேஃபாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.